முஸ்லிம்களின் வாக்குகள் தேவையில்லை, கிறிஸ்தவர்களின் வாக்குகள் தேவையில்லை, பெரும்பான்மை இந்துக்களின் வாக்குகளே போதுமானது. இதுதான் அவர்களின் இந்துத்துவம் என்கிற அரசியலின் அடிப்படை. இந்துக்களே ஒன்று சேருங்க கல்வி பெறுவதற்காக என்று அல்ல, இந்துக்களே ஒன்று சேருங்க பொருளாதாரத்தில் மேம்படுவதற்காக அல்ல, இந்துக்களே ஒன்று சேருங்க பெண்களை சமமாக நடத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்துக்களே ஒன்று சேருங்க சாதியை ஒழித்து சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வோம் என்பதற்காக அல்ல. நாடாளுமன்றத்திற்குள்ளே போய் நுழைந்து புரட்சியாளர் அம்பேத்கரும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அமர்ந்து வாதாடிய அரங்கத்தில் அமர்ந்தார். அவரை அமர வைத்தது எது? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான். இதுதான் அவனுக்கு எரிச்சலை தருகிறது. இது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் திருமாவளவன் கிராமத்திலே சாதி மாறி கொண்டிருந்திருப்பான். அவர் அப்பன் செய்த வேலையை செய்து கொண்டிருந்திருப்பான். பிஜேபி தங்களை முதலீதியாக பார்ப்பது காங்கிரஸ் கட்சி தலைவர்களை அல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிகளை அல்ல. பிஜேபியின் RSS முதல் எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் தான். அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான். இந்த 130 கோடி பேரில் இன்றைக்கு இந்தியாவில் மட்டும் இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 25 கோடி பேர் இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற 25, அங்கே இருக்கிற 22, இதையெல்லாம் சேர்த்தால் மொத்தம் 25, 63 கோடி பேர். அவர்கள் சொல்லுவதை போன்ற அகண்ட பாரதம் இருந்திருந்தால் இந்த அகண்ட பாரதத்தில் 63 கோடி பேர் இருப்பார்கள். இந்த 63 கோடி பேரும் இந்தியாவில் இருந்திருந்தால், அகண்ட பாரதத்தில் இருந்திருந்தால் நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 50% பேர் இஸ்லாமியர்கள் இருந்திருப்பார்கள். சமூக நீதியை குழிதோண்டி புதைப்பதற்கு யாரை பயன்படுத்துகிறார்கள்? பார்ப்பனர் அல்லாத மோடியை பயன்படுத்துகிறார்கள், பார்ப்பனர் அல்லாத அமித்ஷாவை பயன்படுத்துகிறார்கள், பார்ப்பனர் அல்லாத சாதி இந்துக்களை பயன்படுத்துகிறார்கள். எந்த நான்காகனும் கோவில் கருவறைக்குள்ளே போய் உட்கார முடியாது, எந்த நான்காகனும் சங்கரமடத்தின் மடாதிபதியாக வந்து அமர முடியாது. நாட்டின் பிரதமர் தான் அப்படின்னு மோடி உள்ள போய் உட்கார்ந்து முடியுமா? கருவறைக்குள்ள பூஜை செய்ய முடியுமா? பிரதமராக வெளியே நிற்குமா? அங்க சட்டையே போடாத ஒரு கூட்டம் போட்டு ஒரு தேசிய இனத்தின் பாரம்பரியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு தமிழகம் என்பது ஒரு தற்காலிகமான அடையாளம் தான். போராட்ட களத்திற்கு தேவையான அடையாளம் தான். என்னுடைய அடையாளம் எது? சமத்துவம் தான் என்னுடைய அடையாளம், சமூக நீதிதான் அடையாளம். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் காலூன்றி தலைப்பு பெற தொடங்கி இருக்கிறார்கள். கர்நாடகாவில் கூட, சில நேரங்களில் கேரளாவில் கூட அவர்களின் ஜம்பம் பலிக்காத ஒரே இடம் தமிழ்நாடு தான். தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாள் என்று ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 6ஆம் நாளை நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம். இந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் நடத்த இயலவில்லை. நான் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி இருந்தது. ஆனால் செல்ல இயலாமல் போய்விட்டது. அது வேறு. ஏற்கனவே திட்டமிடுகிற போது நாடாளுமன்றத்திற்கு நான் செல்ல வேண்டும், எனவே ஏதேனும் ஒரு சனி ஞாயிறு நாளில் ஒருங்கிணைக்கலாம் என்று முடிவு செய்து இந்த நாளை நாம் தீர்மானித்தோம். ஆகவே 6ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நிகழ்ச்சி 12ஆம் தேதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கமாக தென் சென்னை பகுதிகளில் அல்லது வயல் சென்னை பகுதிகளில் தான் நிகழ்ச்சிகளை நாம் தோழர்கள் பெரும்பாலும் ஒருங்கிணைப்பது. வட சென்னையை நாம் கண்டுகொள்வதே இல்லை. இந்த வரை இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் பொறுப்பாளர்கள் பிடிவாதமாக இந்த நிகழ்ச்சியை வட சென்னையில், அதுவும் கொளத்தூரில் நடத்தியாக வேண்டும் என்று விரும்பி வலியுறுத்தி ஒப்புதலை கேட்டு பெற்றார்கள். அந்த வகையில் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அதிலும் அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் PK சேகர்பாபு அவர்களும் அண்ணன் ஆவடி நாசர் அவர்களும் பங்கேற்று இந்த நிகழ்விலே சிறப்புரை ஆற்றுவது நமக்கு பெருமை அளிக்கிறது. நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை குறித்தாக்குகிறேன்.
பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அப்போதெல்லாம் பெரிய அளவிலே இஸ்லாமியர்கள் கிடையாது. இன்றைக்கு நான் இவ்வளவு பெயர்களை படித்தேன். துண்டறிக்கை முழுவதும் இஸ்லாமிய பெயர்கள் தான். இப்போது இருக்கிறவர்களின் பெயர்களை மட்டும் தோழர்கள் படிக்க சொல்லி மார்க் செய்து கொடுத்தார்கள். அப்போது கட்சியில் 1-2 பேர், முகமது யூசுப் நம்மோடு இல்லை. இன்றைக்கு நமது கட்சியின் பொருளாளர் பொறுப்பில் இருந்து பணியாற்றியவர் கொரோனா குடும்பத்திற்கு ஆளாகி அண்மையிலே நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவர், அப்துல் ரஹ்மான் போன்ற ஒரு சிலரே கட்சியில் இருந்தார்கள். விட்டு எண்ணக்கூடிய வகையில் அப்போதே நாம் டிசம்பர் 6ஆம் நாளை தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக கட்சியின் சார்பிலே ஒருங்கிணைத்து கடைபிடித்து வந்தோம். ஏனென்றால் டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள். அதே நாளில் தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். அதே நாளில் தான் இடித்தார்கள். ஆகவே இந்த இரண்டுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது. இந்த இரண்டையும் தொடர்புபடுத்தி நாம் மக்களிடத்திலே பேச வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து உண்மையில் அந்த தொடர்பு என்ன என்பதை விளக்கி சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நினைவு நாளாக மட்டும் கொண்டாடாமல் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை இணைத்து தலித் மற்றும் இஸ்லாமியன் எழுச்சி நாள் என்று நான் பிரகடனப்படுத்தினேன். மறைந்த கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசும்போது சொன்னார், அகில இந்திய அளவில் இந்த இரண்டையும் யாரும் இப்படி இணைத்து பார்த்ததில்லை. இஸ்லாமியர்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளாக மட்டுமே இதை பார்க்கிறார்கள். தலித்துகள் அம்பேத்கர் இறந்த நாளாக மட்டுமே இதை பார்க்கிறார்கள். திருமாவளவன் தான் இதை இரண்டையும் இணைத்து பார்க்கிறார். இவருடைய பார்வை பாராட்டுதலுக்குரியதாக இருக்கிறது. யாரும் சிந்திக்காததை சிந்திக்கிறவராக திருமா இருக்கிறார் என்று அந்த கூட்டத்திலே அவர் பாராட்டி பேசியதற்கு நினைவு இருக்கிறது. ஆகவே இந்த வெறும் அம்பேத்கர் நினைவு நாள் என்று வீரவணக்க நாளாக மட்டுமே கொண்டாடாமல் அதை நினைத்து பார்க்காமல் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதையும் இணைத்து பரந்துவிட்ட அளவிலே மக்களிடத்தில் கருத்து பரப்பலை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கட்சியில் இஸ்லாமியர்கள் கணிசமாக வந்து இணையாத காலத்தில் அறிவிக்கப்பட்ட ஒன்று. அதற்காக சொல்லுகிறேன். அப்போதெல்லாம் பெரிய அளவிலே இஸ்லாமியர்கள் கிடையாது. கட்சியில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை என்கிற ஒரு துணைநிலை அமைப்பும் கிடையாது. அன்னையில் தான் அதை உருவாக்கி. ஆகவே தொடர்ந்து டிசம்பர் 6ஆம் நாள் இதை நாம் கடைபிடித்து வருவதற்கு என்ன காரணம் என்றால், தமிழ்நாட்டு அரசியலில், இந்திய தேசத்து அரசியலில் இந்த இரண்டு சமூகங்களுக்கும் எதிரான ஒரு கருத்து இங்கே இருக்கிறது. இந்த இரண்டு சமூகங்களையும் ஒடுக்குவதற்கான ஒரு கருத்தியல் இங்கே இருக்கிறது. ஒரு கோட்பாடு இருக்கிறது. அதை இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தலித்துகளும் புரிந்து கொள்ள வேண்டும், இதர ஜனநாயக சக்திகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சிறுத்தைகளின் பார்வை. அது என்ன கருத்தியல்? அதுதான் சனாதன கருத்தியல். அதுதான் பார்ப்பனிய கருத்தியல். அதுதான் இன்றைக்கு அரசியலில் புழக்கத்தில் உள்ள ஒரு சொல்லாடல், இந்துத்துவ கருத்தியல். இன்றைக்கு கூட ராகுல் காந்தி அவர்கள் ஜெய்ப்பூர் பேரணியிலே பேசுகிற போது இந்து என்பது வேறு, இந்துத்துவம் என்பது வேறு, நாங்கள் எல்லோரும் இந்துக்கள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரும் இந்துத்துவவாதிகள் என்று தனிமைப்படுத்தி அதை வேறுபடுத்தி விளக்கி இருக்கிறார். ஒரு கருத்தியலை அவர்கள் உயர்த்தி பிடித்து அதன் அடிப்படையில் இங்கே அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். இந்துத்துவத்தை எதிர்ப்பது இந்துக்களை எதிர்ப்பது ஆகாது. இந்துத்துவ அரசியலை எதிர்ப்பது என்பது இந்து மதத்தை எதிர்ப்பது ஆகாது.
இந்துத்துவ சக்திகளை எதிர்ப்பது என்பது இந்துக்களை எதிர்ப்பது ஆகாது, இந்து சமூகத்தை எதிர்ப்பது ஆகாது என்று வேறுபடுத்தி சொல்லுகிற வகையில் ஜெய்ப்பூர் பேரணியிலே இன்றைக்கு ராகுல் காந்தி ஒன்றை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்துத்துவம் என்றால் என்ன? இந்துத்துவம் என்பது ஒரு வெறுப்பு அரசியலாக இங்கே வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. யாரால்? RSS உள்ளிட்ட சத்பரிவார அமைப்புகளால். யாரால்? RSS என்கிற அமைப்பின் அரசியல் பிரிவான பாரதிய ஜனதா கட்சியால். அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக, வெறுப்பு அரசியலை விதைப்பதற்கென்று, இந்து பெரும்பான்மைவாதத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக அவர்கள் முன்னெடுத்திருக்கிற ஒரு கருத்தியல் தான் இந்துத்துவா என்பது. இந்துத்துவம் என்பது ஒரு கருத்தியலாக, ஒரு கோட்பாடாக அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். வெளிப்படையாகவே அவர்கள் பேசுகிறார்கள், எங்களுக்கு முஸ்லிம்களின் வாக்குகள் தேவையில்லை, கிறிஸ்தவர்களின் வாக்குகள் தேவையில்லை, பெரும்பான்மை இந்துக்களின் வாக்குகளே போதுமானது. இதுதான் அவர்களின் இந்துத்துவம் என்கிற அரசியலின் அடிப்படை. ஃபண்டமெண்டல் ஐடியாலஜி என்பது இதுதான். இந்துக்களே ஒன்று சேருங்கள். எதற்காக? தாமரைக்கு ஓட்டு போடுவதற்காக. இந்துக்களே ஒன்று சேருங்கள். எதற்காக? மோடியை பிரதமராக்குவதற்காக. இந்துக்களே ஒன்று சேருங்கள். எதற்காக? இந்த தேசத்தை பெயர் மாற்றம் செய்வதற்காக. இந்துக்களே ஒன்று சேருங்கள். எதற்காக? நடைமுறையில் இருக்கிற சமூக நீதி என்கிற கோட்பாட்டை குழி தோண்டி புதைப்பதற்காக. இந்துக்களே ஒன்று சேருங்கள். எதற்காக? பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால்தான் சமூக நீதிக்கு இடம் தருகிற அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய முடியும், மனு தர்மத்தை அரசியல் சட்டமாக ஆக்க முடியும். இதற்காகத்தான் அவர்கள் இந்துக்களே ஒன்று சேருங்கள் என்கிறார்கள். இந்துக்களே ஒன்று சேருங்கள் கல்வி பெறுவதற்காக என்றல்ல. இந்துக்களே ஒன்று சேருங்கள் பொருளாதாரத்தில் மேம்படுவதற்காக அல்ல. இந்துக்களே ஒன்று சேருங்கள் பெண்களை சமமாக நடத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்துக்களே ஒன்று சேருங்கள் சாதியை ஒழித்து சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வோம் என்பதற்காக அல்ல. அவர்கள் இந்துக்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்லுவது பிஜேபி ஆட்சியில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். பிஜேபி ஏன் ஆட்சியில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இது வெறும் கற்பனை அல்ல, இதுதான் அவர்களின் அஜெண்டா. ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீர்த்து போக வேண்டும்? இதுதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுதந்திரத்தை தருகிறது, லிபர்ட்டி. இதுதான் சாதி, மதம், மொழி, இனம் என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று அடித்து சொல்கிறது, சகோதரத்துவத்தை பேசுகிறது. இதுதான் உயர்வு தாழ்வு பரப்பால் இல்லை, வர்ணாசிரம தர்ம கோட்பாடு இல்லை. பிரம்மனின் தலையில் பிராமணன் பிறந்தான், பிரம்மனின் காலனியில் சூத்திரன் பிறந்தான் என்கிற வர்ண பாகுபாடு இல்லை. எல்லோரும் சமம் என்று சொல்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம். சமத்துவத்தை பேசுகிறது. ஆண் மேலானவன், பெண் கீழானவன் என்கிற பேதம் இல்லை. ஆணும் படித்தால் பெண்ணும் படிப்பால், ஆணும் ஆண்டால் பெண்ணும் ஆளுவாள் என்கிற சமத்துவத்தை பேசுகிறது. அதனால் இத்தனை ஆண்டு காலம் இங்கே நிலை பெற்றிருந்த சமூக ஒழுங்கு சிதைந்து வருகிறது. சோசியல் ஆர்டர், அவன் உருவாக்கி வைத்த சோசியல் ஆர்டர். இந்த சட்டம் தான் திருமாவளவனை படிக்க வைத்தது, பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பியது, சட்டக்கல்லூரியில் அடியெடுத்து வைக்க வைத்தது, ஒரு சட்ட படித்த வழக்கறிஞராக மாற்றியது. இன்றைக்கு நாடாளுமன்றம் வரையில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. திருமாவளவன் எங்கோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்தார், அங்கனோ என்கிற ஒரு குக்கிராமத்தில் பிறந்தார். ஆடுபாடு வைத்துக் கொண்டிருந்த பெற்றோருக்கு பிள்ளையாக பிறந்தார். 10 வயதில் 20
வயதில் இவன் கோவணம் கட்டிக் கொண்டு ஆடுபாடு மேய்ப்பதற்கு பதிலாக அந்த கிராமத்தில் இருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து அவன் திட்டக்குடி நகரத்துக்கு வந்தான். மெல்ல மெல்ல நகர்ந்து விருத்தாசலம் நகரத்துக்கு போனான். அங்கிருந்து நகர்ந்து சென்னைக்கு வந்தான். கடைசியாக நகர்ந்து புதுதில்லிக்கு பாராளுமன்றத்திற்குள்ளே நுழைந்தான். புதுதில்லியிலே நாடாளுமன்றத்திற்குள்ளே போய் நுழைந்து புரட்சியாளர் அம்பேத்கரும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அமர்ந்து வாதாடிய அரங்கத்தில் அமர்ந்தார். அவரை அமர வைத்தது எது? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான். அந்த சட்டத்திற்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது பார்க்கிறீர்களா? இதுதான் அவனுக்கு எரிச்சலை தருகிறது. இது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் திருமாவளவன் கிராமத்திலே சாதிவாரி கொண்டிருந்திருப்பான். அவர் அப்பன் செய்த வேலையை செய்து கொண்டிருந்திருப்பான். 50 வயதிலே 80 வயது முதுமை அடைந்து கிழவனாக இருந்திருப்பான். கண்ணம் குழி விழுந்திருக்கும், கண்கள் குழி விழுந்திருக்கும், எலும்பும் தோல்வாய் இருந்திருப்பான். இடுப்பிலே ஒரே ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிக்கொண்டு ஊரிலே கிடந்திருப்பான். வெளியுலகம் தெரிந்திருக்காது. அப்படி கிடக்க வேண்டிய ஒருவனை கொண்டு வந்து இன்றைக்கு மேடையிலே ஏறி பேச வைத்திருப்பது எது? அவர்களின் முகத்திலேயே கிழிக்கக்கூடிய வகையிலே திருமாவளவனுக்கு வலிமையை தந்திருப்பது எது? சமூக நீதி என்கிற கோட்பாட்டை தந்திருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான். ஆகவேதான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும், முதல் எறிய வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக் கொண்டு செயல்படுகிறார்கள். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மறுபடியும் ஒரு சமூக ஒழுங்கு. ஆதி காலத்திலே பெண்கள் எப்படி கட்டுண்டு கிடந்தார்களோ, கை கொத்தி வாய் கொத்தி கிடந்தார்களோ, 10 பேர் ஆண்கள் கூடுகிற இடத்தில் வந்து நிற்காமல் பதுங்கி கதவிடுக்களை முடிந்து வாய் திறக்காமல் பதுங்கி கிடந்தார்களோ, அப்படி கிடக்காமல் இன்றைக்கு வெளியே வருகிறார்கள். 10 மணி 11 மணி வரையில் பொதுக்கூட்டங்களிலே பங்கேற்கிறார்கள், அரங்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார்கள், சட்டமன்றத்திற்கு போகிறார்கள், நாடாளுமன்றத்திற்கு போகிறார்கள், பல்கலைக்கழகங்களுக்கு போகிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள், துணைவேந்தர்களாகிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாகிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிறார்கள். இந்த மாற்றம் எல்லாம் நிகழ்ந்தது எதனால்? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான். பெண்கள் அப்படி இருந்ததில்லையே. ஆண்களுக்கு கட்டுப்பட்டு கிடந்தார்களே, வாய் திறக்காமல் இருந்தார்களே, இது வேண்டும் என்று சொல்லாமல் இருந்தார்களே, இதை வேண்டாம் என்று மறுக்காமல் கிடந்தார்களே, அடித்தாலும் உதைத்தாலும் வாங்கி கொண்டு கிடந்தார்களே, இன்றைக்கு எதிர்த்து பேசுகிறார்களே, உரிமை கோருகிறார்களே. சமூக ஒழுங்கு கெட்டுவிட்டது, கலியுகம் பிறந்து விட்டது, கலி முத்தி விட்டது. ஆகவே அவர்கள் தங்களின் முதல் எதிரியாக பார்ப்பது காங்கிரஸ் அல்ல. பிஜேபி தங்களை முதல் எதிரியாக பார்ப்பது காங்கிரஸ் கட்சி தலைவர்களை அல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிகளை அல்ல. பிஜேபியின் RSS முதல் எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் தான். அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான். இது பலருக்கு தெரியாது. அம்பேத்கர் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்துகிறவர்களுக்கு தெரியாது. RSS உள்ளிட்ட சட்பரிவார்கள் அமைப்புகளின் ஹிடன் அஜெண்டா, மறைமுக செயல் திட்டம். இதையெல்லாம் சாதிக்க வேண்டுமானால் இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்து அவர்கள் விரும்புகிற மனித சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டுமானால் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டுமானால் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்துக்கள் தங்களோடையே இருக்க வேண்டும். அவர்களின் வாக்குகள் சிதறக்கூடாது. காங்கிரசுக்கு போகக்கூடாது, கம்யூனிஸ்டுகளுக்கு போகக்கூடாது, திமுகவுக்கு போகக்கூடாது, விடுதலை சிறுத்தைகளுக்கு போகக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? அதற்காகத்தான் திட்டமிட்டு இங்கே அவர்கள் அந்த பெரும்பான்மை வாதத்தை இங்கே இந்து அடிப்படையில் கட்டமைப்பதற்காக நெருப்பு அரசியலை விதைக்கிறார்கள். முஸ்லிம்கள் இந்த தேசத்தின் எதிரிகள், கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தின் எதிரிகள். நம்முடைய ராமர் பிறந்த இடத்திலே ராமர் மசூதியை கட்டிவிட்டார்கள். அதை இடித்தாக வேண்டும், இடித்து விட்டோம். அங்கே மறுபடியும் ராமர் கோயில் கட்டியாக வேண்டும், கட்டப்போகிறோம். இன்னும் எங்கெல்லாம் இப்படி பிரச்சனைகளை உண்டு பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பிரச்சனைகளை உண்டு பண்ண வேண்டும். இப்படி ஒரு நெருப்பு அரசியலை விதைத்து இங்கே பெரும்பான்மைவாதம் என்ற அடிப்படையில் இந்துக்களை ஒருங்கிணைப்பது என்பதுதான் அவர்களின் இடன் அஜெண்டா, அவர்களின் செயல் திட்டம். இப்போது இங்கே சொல்லுங்கள், காங்கிரசும் பிஜேபியும் ஒன்றா? கம்யூனிஸ்டுகளும் பிஜேபியும் ஒன்றா? திமுகவும் பிஜேபியும் ஒன்றா?
நான் சொன்ன அந்த கட்சிகள் எல்லாம் தேர்தல் அரசியலில் பங்கேற்க வேண்டும், தேர்தலில் போட்டியிட வேண்டும், கணிசமான இடங்களில் வெற்றி பெற வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இதுதான் திமுகவின் நோக்கம், இதுதான் கம்யூனிஸ்டுகளின் நோக்கம், இதுதான் காங்கிரசின் நோக்கம். ஆனால் பிஜேபி நோக்கம் வெறும் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர்கள் பழைய இந்தியாவை மீட்க வேண்டும், பழைய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும், சனாதன இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு உரிமைகளை மறுத்த இந்தியாவை இங்கே மீண்டும் தக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். விதவை திருமணம் செய்யக்கூடாது, அவர்கள் விதவையாகவே கிடந்து மடிய வேண்டும் என்பதை மறுபடியும் இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். சூத்திரர்கள் ஆடுபாடுதான் வைக்க வேண்டும், பணிவிடைகள் தான் செய்ய வேண்டும், கக்கூஸ் தான் கழுவ வேண்டும், தெருவை தான் கூட்ட வேண்டும், இவன் கையிலே தொடப்பத்தை பிடிக்க வேண்டும், இந்த வேற பேனாவை பிடிக்க கூடாது, இவன் சட்டம் செய்ய விரும்பக்கூடாது, சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இருந்து அமரக்கூடாது. படிச்சவைகள்லாம் யாரும் போய் ஸ்கேவெஞ்சர் வேலை செய்வானா? தொடப்பத்தை எடுத்து கூட்டினா கூட்டுவானா? மறுபடியும் இங்க போய் ஆடு மாடு மேய்ன்னு சொன்னா மேய்க்குனா? இனிமே அது நடக்குமா? அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஆகவே எல்லோரும் படித்து விட்டால், எல்லோரும் விவரம் தெரிந்து விட்டால், எல்லோரும் பிடித்துக் கொண்டால் இந்த அடிப்படையான வேலைகளை செய்வது யார்? இது அவர்களுக்கு பெரிய கேள்வியாக இருக்கிறது, பெரிய சவாலாக. இந்த அடிப்படையில் தான் தோழர்களே வெறுப்பு அரசியலை விதைத்து அந்த வெறுப்பின் விளைச்சலில் பாபர் மசூதியை இடித்து அதை நியாயப்படுத்தி இன்றைக்கு அந்த இடத்திலே ராமர் கோவிலை கட்டுவதற்கான தீர்ப்பை பெற்று அடுத்து இந்தியா முழுவதும் அவர்கள் வெறுப்பு அரசியலை வெவ்வேறு வடிவங்களில் பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவேதான் தலித்துகளும் பழங்குடிகளும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இதர சிறுபான்மையினரும் இதர ஜனநாயக சக்திகளும் ஒட்டுமொத்தத்தை சமூக நீதி சமூகங்கள் அனைத்தும் ஒன்று சேர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கொண்டுள்ளது. சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்கிற பெயரால் தமிழ்நாடு தோறும், தமிழ்நாடு எங்களும் மாவட்டம் தோறும் நாம் கருத்தரங்குகளை இதற்காக நடத்தி கொண்டிருக்கிறோம். நாட்டை துண்டாடுகிறார்கள் யார்? இஸ்லாமியர்கள். அதனால்தான் பாகிஸ்தானோடு எங்களுக்கு பகை, அதனால்தான் முஸ்லிம்களோடு எங்களுக்கு பகை என்று சொல்கிறார். அப்படியே நீங்கள் கொஞ்சம் பழைய காலத்துக்கு திரும்பி யோசித்து பாருங்கள். நாடு துண்டாடப்படாமல் இருந்திருந்தால் பாகிஸ்தானும் இந்தியாவாக இருந்திருக்கும். நாடு துண்டாடப்படாமல் இருந்திருந்தால் பங்களாதேஷ் என்கிற வங்கதேசம் இந்தியாவோடு இருக்கும். நாடு துண்டாடப்படாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இருக்கிற இந்தியாவின் மக்கள் தொகையும், இன்றைக்கு இருக்கிற பாகிஸ்தான் மக்கள் தொகையும், இன்றைக்கு இருக்கிற வங்கதேசத்தின் மக்கள் தொகையும் இணைந்தால் அவர்கள் விரும்புகிற அந்த அகண்ட பாரதத்தின் மக்கள் தொகை எவ்வளவாக இருந்திருக்கும்? இன்றைக்கே இந்த பிரிக்கப்பட்ட இந்தியாவில் 130 கோடி பேர், இன்னைக்கு 2011 சென்சஸ் படி 130 கோடி பேர். இந்த 130 கோடி பேரில் இன்றைக்கு இந்தியாவில் மட்டும் இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 25 கோடி பேர் இருக்கிறார்கள். 130 கோடி பேரில் 25 கோடிக்கு மேலானவர்கள் இஸ்லாமியர்கள். பாகிஸ்தானிலே 22 கோடி பேர் இருக்கிறார்கள். வங்கதேசத்திலே 16 கோடி பேர் இருக்கிறார்கள். இன்றைய கணக்குப்படி 2011 சென்சஸ் படி அந்த 16, இங்கே இருக்கிற 25, அங்கே இருக்கிற 22, இதையெல்லாம் சேர்த்தால் மொத்தம் 25, 63 கோடி பேர். அவர்கள் சொல்வதை போன்ற அகண்ட பாரதம் இருந்திருந்தால் இந்த அகண்ட பாரதத்தில் 63 கோடி பேர் இருப்பார்கள். அப்போது யார் பெரும்பான்மையாக இருப்பார்? இந்து பெரும்பான்மையாக இருக்க முடியுமா? யோசித்திருப்பார்கள். அதுல கிறிஸ்தவத்தை கழிக்கணும், ஜெயின் கழிக்கணும், புத்திஸ்ட் கழிக்கணும், சீக்கியர்களை கழிக்கணும், பாசியரை கழிக்கணும். இவரெல்லாம் இந்துக்கள் இல்லை.
பெரும்பான்மை எப்படி கிடைத்தது என்றால் இந்த நாடு பிரிந்ததாக தான் கிடைத்தது. பாகிஸ்தான் பிரிந்ததால், வங்கதேசம் பிரிந்ததால், இவ்வளவு பெரிய முஸ்லிம் பாப்புலேஷன் பிரிந்து போனதால் இங்க மெஜாரிட்டியாக நீங்கள் சொல்லுகிற இந்து சமூகம் இருக்கிறது. பிஜேபிக்கு ஒரு வகையில் இந்த பிரிவினையே சாதகமாக போயிருக்கு. அதனால்தான் அந்த கோரிக்கையை வைக்க முடியும். இந்த 63 கோடி பேரும் இந்தியாவில் இருந்திருந்தால், அகண்ட பாரதத்தில் இருந்திருந்தால், நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 50% பேர் இஸ்லாமியர்கள் தான் இருந்திருப்பார்கள். 50% பேர். இந்த 63 கோடி பேர் என்பது 166 கோடியில் 130 பிளஸ் அதை சேர்த்தா 166 கோடி. 166 கோடியில் 63 கோடி பேர். யோசித்து பாருங்கள். முஸ்லிம் பாப்புலேஷன், முஸ்லிம் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்? அகண்ட பாரதத்திலே பாகிஸ்தான்ல இருக்கிற அது பூரா இந்தியாவா இருந்தாலும் போட்டி போடக்கூடிய இடங்களாக இருக்கும் போது அங்கே பெரும்பான்மையாக எப்படி ஹைதராபாத்தில் தொடர்ந்து முஸ்லீம் லீக் ஜெயிக்கிறதோ அப்படி பெரும்பாலான இடங்களில் இஸ்லாமியர்கள் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருந்திருக்கும். இந்த கோரிக்கையை அவர்களால் வைத்திருக்க முடியாது. ஒரு வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும், புரட்டி பார்க்க வேண்டும். RSS என்ற அமைப்பு உருவாவதற்கு முன்பே இந்து மகா சபா உருவானது. இந்து மகா சபா என்பது 1921 உருவானது. அப்போ முகமது அலி ஜின்னா கிடையாது, அது தனி அமைப்பு கிடையாது, முஸ்லீம் அமைப்பு கிடையாது. முஸ்லிம் அமைப்பை தோன்றவில்லை. முஸ்லிம்கள் தனியே அமைப்பை உருவாக்காத காலத்தில் இந்து மகா சபையை உருவாக்கியது யார்? மத உணர்வை தூண்டியது யார்? மத வெறுப்பை விதைத்தது யார்? அந்த அமைப்பு உருவானதன் விளைவாகத்தான் தற்காப்பு உணர்ச்சி அடிப்படையிலே முஸ்லிம்கள் தங்களை அமைப்பாக்கிக் கொள்ள வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார். அந்த அமைப்பு உருவாகாமல் இருந்திருந்தால், மத உணர்வை தூண்டாமல் இருந்திருந்தால், மத வெறுப்பு அரசியலை விதைக்காமல் இருந்திருந்தால் முஸ்லிம்கள் இந்திய உணர்வோடுதான் இருந்திருப்பார்களே தவிர தங்களுக்கு தனி தேசம் வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியிருக்கவே மாட்டார்கள். ஆக நாடு துண்டாடுவதற்கு முஸ்லிம்கள் காரணமில்லை, இந்து மகா சபை தான் காரணம். இந்து மகா சபா தான் காரணம். பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு பிரிவதற்கு மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் இரண்டாக பிரிந்தது. ரெண்டு பக்கமும் பாகிஸ்தான் இருந்தால் இந்தியாவுக்கு ஆபத்து என்று கருதிய அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் கிழக்கு பாகிஸ்தானிலே உள்ளீடான ஒரு இன்டர்னல் டிஸ்பியூட் உருவானவுடன் உள்ளே நுழைந்தார், தலையிட்டார், ராணுவத்தை எழுப்பினார். அதை பாகிஸ்தான் என்கிற அடையாளத்தில் இருந்து உடைத்து பிரித்து பங்களாதேஷ் என்கிற ஒரு புதிய நாட்டை உருவாக்கினார். இல்லைன்னா இந்த பக்கமும் பாகிஸ்தான், இந்த பக்கமும் பாகிஸ்தான் என்று இருந்திருந்தால் இந்தியாவுக்கு மிக மோசமான நெருக்கடி ஏற்படும் என்கிற ஒரு நிலை. ஒரு புதிய நாடு பங்களாதேஷை உருவாவதற்கு இந்தியாவின் பாதுகாப்பு என்பது முக்கியமானதாக இருந்தது. கிழக்கு பாகிஸ்தான் என்கிற ஒரு தேசம் இல்லாமல் போனது. பங்களாதேஷ் என்கிற ஒரு புதிய தேசம் உருவானது. அந்த பங்களாதேஷ் இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நாடாக மாறியது. அப்படி மாற்றிக்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் RSS காரர்களுக்கு தெரியாதா? பிஜேபி காரர்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனாலும் கூட இன்றைய சூழலுக்கு ஏற்ப இந்த சமூக ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு, சமூக நீதியை குழிதோண்டி புதைப்பதற்கு யாரை பயன்படுத்துகிறார்கள்? பார்ப்பனர் அல்லாத மோடியை பயன்படுத்துகிறார்கள், பார்ப்பனர் அல்லாத அமித்ஷாவை பயன்படுத்துகிறார்கள், பார்ப்பனர் அல்லாத சாதி இந்துக்களை பயன்படுத்துகிறார்கள். எண்ணிக்கை மட்டும் கணக்கு வைத்து பார்த்தால் பிராமணர்கள் தான் இந்தியாவிலே சிறுபான்மையினர். நியூமெரிக்கல் ஸ்டேட் என்ற அடிப்படையில் பார்த்தால், வர்ணாசிரம அடிப்படையில் பார்த்தால், அல்லது மத சாதி அடிப்படையில் பார்த்தால் 3% இருக்கிற பார்ப்பனர்கள் தானே தங்களை சிறுபான்மையினர் என்று சொல்ல வேண்டும். ஏன் சொல்லவில்லை? நான் கூட அவர்களை சிறுபான்மை பிராமணர்கள் என்று சொல்வதில்லையே. அவர்கள் தங்களை சிறுபான்மையினர் என்று உணர்ந்தால் நாம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறுபான்மையினராக உணரவே இல்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், பெரும்பான்மையாக இருக்கிற ஓபிசி அவர்களுக்கு வைத்து பாதுகாப்பாக இருக்கிறார்கள். பார்ப்பனர்களை பாதுகாப்பது பார்ப்பனர்கள் அல்ல, ஓபிசி தான்.
பிஜேபியை பாதுகாப்பது பார்ப்பனர்கள் அல்ல, ஓபிசி தான். RSS என்கிற இயக்கம் வடிகட்டப்பட்ட பிராமணர்களால் வழிநடத்தப்படுகிறது. 100% பிராமின்ஸ் டாமினேஷன் உள்ள ஒரு அமைப்பு. அது பார்ப்பனர்களால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்தாலும் கூட அந்த RSS இன் 4 முனைகளிலும் இருந்து பாதுகாப்பது யார் என்றால் ஓபிசி தான். மோடி, அமித்ஷா போன்றவர்கள் தான். இங்கே சிக்கல் எங்கே இருக்கிறது என்றால், எண்ணிக்கையை வைத்தவர்கள் சிறுபான்மை பெரும்பான்மை தீர்மானிப்பதை விட ஐடியாலஜிக்கல் பேஸ் மெஜாரிட்டி, கருத்தியல் அடிப்படையிலான பெரும்பான்மை. பிராமணர்கள் பேசுவதைத்தான் பிராமணர் அல்லாதவர்கள் பேசுகிறார்கள். பிராமணர்கள் விரும்புவதைத்தான் ஓபிசி தலைவர்கள் விரும்புகிறார்கள். பிராமணர்கள் கனவு காண்பதைத்தான் ஓபிசி தலைவர்கள் கனவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பிராமணர்கள் தங்களை இந்து என்ற அடையாளத்திற்குள்ளே இணைத்துக் கொள்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு தேவைப்படுகிறது இந்து என்ற முழக்கம், இந்துத்துவம் என்கிற அரசியல். ஆனால் உரிமை என்று வருகிற போது நீ நான் பிராமின் வெளியேறில் கோவிலின் கருவறைக்குள்ளே உன்னை இந்து என்று சேர்த்துக் கொள்ள மாட்டான். எந்த நான் பிராமணனும் கோவிலின் கருவறைக்குள்ளே போய் உட்கார முடியாது. எந்த நான் பிராமணனும் சங்கரமடத்தின் மடாதிபதியாக இருந்து அமர முடியாது. நாட்டின் பிரதமர் தான் அப்படின்னு மோடி உள்ள போய் உட்கார்ந்து முடியுமா? கருவறைக்குள்ள பூஜை செய்ய முடியுமா? பிரதமராக வெளியே நிற்குமா? அங்க சட்டையை போடாத ஒரு கூட்டம் போட்டு அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு எது தந்திருக்கிறது? ஐடியாலஜி தந்திருக்கிறது, கோட்பாடு தந்திருக்கிறது, கருத்தியல் தந்திருக்கிறது. அதுதான் சனாதனம். மன்னார் மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள் மகாராணியோடு போனாலும் கூட வெளியே நின்று தடுப்பார்கள். அது இவர்களே நின்று கொள்வார்கள். கையில் வாள் வேல் இருந்தாலும், தலையிலே மகுடம் தரித்திருந்தாலும், ஆயிரக்கணக்கான குறுநில மன்னர்கள் காலடியிலிருந்து விடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாமன்னர்களாக இருந்தாலும் ஒரு கோவிலின் கருவறைக்குள்ளே அவனால் நுழைய முடியாது. அங்கே ஒரு பார்ப்பனன் தான் பூஜை செய்ய முடியும். இவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், கட்டுப்பாடு, ஒரு சோசியல் ஆர்டர் எப்படி இங்கே உருவானது? இதை யார் உருவாக்கி? பிராமணர்கள் பெரிய அளவிலே ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, ஒரு நாளும் இருந்ததில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்திருப்பார்கள். ஒரு நாளும் பிராமணர்கள் ஆட்சி அதிகார பீடத்திலே அமராத போது அவன் விரும்பியது எப்படி இங்கே நடந்தது? அவன் விரும்புவது எப்படி இங்கே தொடர்கிறது? அவன் விரும்புவது மட்டுமே இங்கு நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படி? பிராமணர் அல்லாத மன்னர்களால் தான், பிராமணர் அல்லாத குறுநில மன்னர்களால் தான், பிராமணர் அல்லாத சாதி இந்து தலைவர்களால் தான் எந்த காலத்திலும் SC ST அவர்களுக்கு துணை போனதில்லை. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை எதிர்த்து கொண்டே, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில் ஷெட்யூல் காஸ்ட் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய இவர்கள் அடிநிலை சாதி இல்லை, எதிர்நிலை சாதி. 4 பேர் தான் சாதியில் இருக்கிறான். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இந்த 4 பேர் தான் காஸ்ட் இன்டூஸ். இவன் யார்? அவுட் காஸ்ட், சாதிக்கு அப்பால் இருக்குது. யார் பஞ்சமம் சொன்னாலும் சரி, ஷெட்யூல் காஸ்ட் சொன்னாலும் சரி, பறையன் சொன்னாலும் சரி. இவன் யார் என்றால், இவன் எந்த காலத்திலும் இந்த போல்டுக்குள்ள வந்ததே கிடையாது. அடிநிலையில் இருந்தது கிடையாது, எதிர்நிலையில் இருக்கிறாங்க. 4 பேர் ஒண்ணு, நான் ஒரு ஆள், நேருக்கு நேர்வா 4 பேரா ஒரு ஆளா என்று பல ஆயிரம் தலைமுறையாய் 4 பேரை எதிர்த்து இருக்கிற ஒற்றையால் புத்திஸ்ட். அன்றைய காலத்தில், இன்றைய காலத்தில் தலித் ஒரு அடையாளம் தான், போராட்டத்திற்கான அடையாளம், வாழ்வியலுக்கான அடையாளம், உரிமை கொள்வதற்கான ஒரு அடையாளம். தலித் என்பது ஒரு சாதி கிடையாது. அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இந்துத்துவத்தை எதிர்க்கிற அடையாளம் தலித், சமூக நீதிக்கான அடையாளம் தலித், சமத்துவத்திற்கான அடையாளம் தலித், சகோதரத்துவத்திற்கான அடையாளம் தலித், மனிதநேயத்திற்கான அடையாளம் தலித். தலித் என்பது ஒரு சாதி, பறையர் என்பது ஒரு சாதி அடையாளமாக இருக்கலாம். தலித் என்பது ஒரு சாதி அடையாளம் கிடையாது. அறியாமையில் சில பேர் அதை இழிவான சொல்லாக கருதுகிறார்கள். அடையாளத்தை பிடித்துக் கொண்டு, சாதி அடையாளத்தை பிடித்துக் கொண்டு தொங்குகிற பிற்போக்கு சக்திகள். சாதி அடையாளத்தை நம்புகிறார் என்றால் மத அடையாளத்தை இலகுவாக நம்புவோம். எந்த அடையாளத்துக்குள்ளே போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. மொழி அடையாளம் கூட, இடையடையாளம் கூட அது பிடித்துக் கொண்டு தொங்குவதற்கான அடையாளம், உரிமை கோருவதற்கான அடையாளம்.
இந்தியை திணித்தால் நான் தமிழன் என்று என் தாய்மொழியை காப்பதற்கு எனக்கு தமிழன் என்ற அடையாளம் தேவைப்படுகிறது. என்னுடைய பாரம்பரியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, ஒரு தேசிய இனத்தின் பாரம்பரியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு தமிழன் என்பது ஒரு தற்காலிகமான அடையாளம் தான். போராட்ட களத்திற்கு தேவையான அடையாளம் தான். என்னுடைய அடையாளம் எது? சமத்துவம் தான் என்னுடைய அடையாளம். சமூக நீதிதான் எனக்கு அடையாளம். சாதி அடையாளம் அல்ல, மொழி அடையாளம் அல்ல, இன அடையாளம் அல்ல, கருத்தியல் அடையாளம் தான் அடையாளம். இந்தியாவில் சமூக நீதியை பேசுகிற அனைவரும் ஒன்றுதான். சமத்துவத்தை பேசுகிற அனைவரும் ஒரே அடையாளம். அப்படித்தான் கருத்தியல் அடையாளம் தான். ஆகவே இந்த மண்ணில் சனாதனத்தை அடிப்படையாக வைத்து ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினர் ஆதிக்கம் செலுத்துவதற்கு அரசியல் புரிதல் இல்லாமலேயே அல்லது தங்களின் இடைக்கால நலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டு அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற ஓபிசி சமூகத்தையும் இணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது, அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. திருமாவளவனின் குரல் என்பது சமூக நீதி சமூகங்களை ஒருங்கிணைப்பதற்கான குரல். போர்க்குரல் என்பது சமூக நீதி சமூகங்கள், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பிசி, எம்பிசி, மைனாரிட்டிஸ், டிஃபரன்ட்லி ஏபிள், மாற்றுத்திறனாளிகள், டிரான்ஸ்ஜெண்டர், ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கிற இடையினத்தை சார்ந்தவர், இவர்களெல்லாம் சமூக நீதி கோரும் விளிம்பு நிலை சமூகங்கள். இந்த விளிம்பு நிலை சமூகங்களின் ஒற்றுமைக்கான குரல் தான் சிறுத்தைகளின் குரல், சிறுத்தைகளின் தலித் அடையாளம். அதற்கான ஒரு முயற்சி தான் தலித் இஸ்லாமியர் இணக்க முயற்சி. இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் குறிவைத்து தாக்குகிறார்கள், தலித்துகளை அனைத்து அழிக்கிறார்கள், இஸ்லாமியர்களை பகைத்து அழிக்க பார்க்கிறார்கள், தலித்துகளை இந்து என்று சொல்லி அனைத்து அழிக்க பார்க்கிறார்கள். இடைக்கால பயன்பெறும் சிலர், அம்பேத்கர் பெயரை சொல்லி பிழைக்கும் சிலர் அந்த மாய்மாட அரசியலுக்குள் போய் விழுந்து மாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே விடுதலை சிறுத்தைகள் விழிப்பாக இருக்கிறோம். இந்த நிலையில் நாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கிற இந்த மேடையில் கூட நாம் எடுக்கிற வேண்டுகோள், சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நாள்தோறும் இங்கே கருத்து சுதந்திரம் என்கிற அடிப்படையில் அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவதூறுகளை பரப்புகிற அந்த கும்பல் தமிழ்நாட்டை குறிவைத்து வேலை செய்கிறது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் காலூன்றி தலைமுறை தொடங்கி இருக்கிறார்கள். கர்நாடகாவில் கூட, சில நேரங்களில் கேரளாவில் கூட அவர்களின் ஜம்பம் பலிக்காத ஒரே இடம் தமிழ்நாடுதான். தமிழ்நாடுதான். திமுகவை பலவீனப்படுத்தினால் போதும், இங்கே காலூன்றி விடலாம், ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று கனவு கண்டார்கள். அவர்களின் கனவில் மண்ணை எள்ளி போட்ட முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை ஒருபோதும் நனவாக்க விட மாட்டோம். எனவே இதை தங்களின் விளையாட்டுக்களமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். உதிரிகளை தூண்டிவிட்டு நாள்தோறும் சமூக ஊடகங்களில் திமுகவும் திமுக தோழமை கட்சிகளை பற்றியும் அவதூறுகளை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் சேர்ந்து நடந்து போனா அது ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. என் வீட்டுக்கு அடியில ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல கிடக்கிற தண்ணி. நான் பொது இடத்துக்கு போல குளத்தூர்ல வந்து சேர போட்டு நடந்து போனேன். பொதுமக்களை சந்திக்கிற போது சேர போட்டு நடக்கல. நான் மேல மாநில தங்கி இருக்கிற, அது ஒரு இன்ஸ்டிடியூட், அது வீடு கூட இல்லை. எனக்கு சென்னையில வீடு கூட கிடையாது, அது ஒரு இன்ஸ்டிடியூட். அதுல 10 அறைகள் நான் தங்கி இருக்கிறேன். எத்தனையோ பேர் வந்து என்ன கூப்பிட்டாங்க. நம்ம பனையூர் பாபு வந்து கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நாங்க வந்து தங்கி இருந்தாரு. நம்ம அண்ணன் தயாரம் வந்து நான் புதுசா ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறேன் ஈஸியா, அங்க வந்து தங்கி இருந்தாரு. பல தம்பிகள் வந்து நான் ஹோட்டல் போடுறேன், அங்க வந்து தங்கிங்க. இந்த கீழே தண்ணிலாம் நாரி போய் கிடக்குது, சாப்பிட தண்ணியா இருக்குது, தம்பிகளோட ஏன் தங்கி இருக்கிறீங்க, வேண்டாம் வேற எங்காவது போய் தங்கிங்க, நாங்க கூட ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி தரோம். ரூம் புக் பண்றதா நானே பண்ணிக்கிறேன், எனக்கு என்னத்துக்கு நீங்க வந்து செய்வீங்க, வேண்டாம். தவறுகள் நான் எனக்கு 2 நாள் அவங்க காலையில எழுந்திரிச்சா தண்ணியில தான் நடத்தாங்க. எனக்காக தண்ணியில இருக்கு.
எனக்காக அவங்களும் அங்கேதான் படுத்து கிடக்குறாங்க. அவங்க தண்ணியில இறங்கிதான் போய் தண்ணியை இறைச்சாங்க. அன்னைக்கு நான் பார்லிமெண்ட் கிளம்புறதுக்காக கிளம்புனேன். எல்லோரும் நடந்து போற ரோட் சைட்ல எனக்கு அதை எடுத்து சரி பண்ணி கொடுக்குவாங்க. ரோட் சைட்ல அவங்களும் அந்த ரோட் சைட்ல கிடப்பாங்க. வெளியே போகலாம், அங்கேயே நிற்கணும்னா தண்ணியை இறைச்சி கொடுப்பாங்க. நானும் அந்த தண்ணியில இறங்கி நடந்திருக்கிறேன், சுத்தம் பண்ணியிருக்கிறேன். 15 நாளா அப்படிதான் இடுப்புல தண்ணி வந்துச்சு, அப்புறம் குழப்பால் தண்ணி, அப்புறம் கணக்கால் தண்ணி அவ்வளவு வந்துச்சு. அதுல நடந்தது அவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும். ஏன் அவர்களை கருத்தியல் ரீதியாக தோல்வித்துக் கொண்டிருப்பதனால், முகத்திரை கிழித்துக் கொண்டிருப்பதனால் தாண்டி கொள்ள முடியும். எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் நினைக்கிறார். ஏதாவது வீட்டுல ஒன்று கன்சில் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். முன்னை கட் பண்ணலாம், பின்னை கட் பண்ணலாம், குறிவைத்து காய். அதற்கெல்லாம் அஞ்சக்கூடியவர்கள் அல்ல சிறுத்தைகள். அவதூறுகளை பரப்புகிறார். ஏன்னா இங்க அவருடைய டார்கெட் என்னன்னா, அம்பேத்கர் படத்தை பொது இடத்துல வச்சு மாணவர்கள் கண்டென்ட் அன்னைக்கு சொல்றாங்க. இன்றைக்கு மாவட்ட தலைவர் சேலம் போனார். அன்னைக்கு பார்த்து காமலாபுரம் கிராமத்தில் அம்பேத்கர் கையை உடைக்கிறாங்க. திட்டமிட்டு நடக்கிறது. அதனால் அரசுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், தீவிரவாத நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று கீழ் பிரான்ச் இருக்கிறது. நக்சல்வாதிகளை கண்காணிப்பதற்கென்று, அதே போல மொழி இனவாதம் பேசக்கூடியவர்களை கண்காணிப்பதற்கு தனி டீமை போட்டுருக்காங்க. தமிழ் சாவனிசம், தமிழ் இனவாதம் பேசக்கூடியவங்க யாரு யாராவது போலீஸ் வருவாங்க, இன்டெலிஜென்ஸ் அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டுருவாங்க. ஏன்னா முஸ்லீமும் இருக்காங்க, திருமாவளவனும் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஆபத்தானவர்கள். அவங்க பாருங்க, போலீஸ் வேற கவர்மெண்ட் வேற. முதல்ல புரிஞ்சுங்க, கவர்மெண்ட் கட்டுப்பாடு தான் இருக்கும். டெமோக்ரஸிக்குள்ளே பியூரோக்ரஸி எங்கேயும் இருக்கும். பியூரோக்ரஸி வேற, டெமோக்ரஸி வேற. டெமோக்ரஸினா 100% அப்படியே ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்களுக்கு தான் எல்லாத்தையும் முடிவு காண்ட அமைச்சிருக்கிறோம். அது உண்மை. அந்த கட்டமைப்புக்குள்ளேயே, நிர்வாகத்துக்குள்ளேயே பியூரோக்ரஸி அதிகாரிகளாக பார்த்து சொல்ல முடியும். அமைச்சர் சொன்னா கூட இல்லைங்க, இதை பண்ண முடியாது. அவங்க ஸ்கீம் மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்கீமுக்கு எல்லா பாலிசி போட்டு போடுறதுல இருந்து அதுக்கான அவ்வளவு செயல்முறைகளை வரையறுக்கிறதுக்கு அதிகாரிகள் தான். 7 பேர் விடுவிக்கணும். முதல்வர் சட்டமன்றத்தில் படிச்சுட்டாரு. அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கைதிகள் வெளியே விடுங்கிற பொதுத்தன்மை பரந்த உள்ள போனதான். ஆனா ஜீவோ போடுறது யாரு? முதலமைச்சரா? அதிகாரி. அப்ப ஜீவோ போற இடத்துல பியூரோக்ரஸி வேலை செய்யும். இது என்ன அப்படின்னு ஒன்று வார்த்தை கேட்டுக்க முடியும். அது வந்துருச்சு. அதுதான் கோரிக்கையா மாறி இருக்கு. ஆக 2 கோரிக்கைகளை நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தொகுதியில் நின்று கொண்டு முதல்வர் அவர்களுக்கு விடுக்கிறேன். என்னவென்றால், 1, கீழ் பிரான்ச் இருப்பதை போல இந்த சாதிய மதவாதிகளை கண்காணிப்பதற்கென்று தனியே உளவுத்துறை உண்டு வேண்டும். ஒரு இன்டெலிஜென்ஸ் விங், தனியே ஒரு இன்டெலிஜென்ஸ் விங். அப்பதான் யாராவது தாஸ் எவன வராது. அவன் யார்? சோசியல் மீடியா வந்தவனே அவன் பெரிய ஆளு. வாய்ப்பு வந்து அப்படிதான் பேசுறாங்க. நினைச்சதெல்லாம் பேசி ஒரு யூடியூப்ல ஏற்றி விடுறாங்க. என்ன அட்டாக் பண்ணது ஆரம்பிச்சு எல்லாம் சாதியவாதி மதவாதி பூரா தான் சேர்ந்துருக்காங்க. அதையும் தாக்குப்பிடித்து நிற்போம், அது வேற விஷயம். எதையும் தாக்குப்பிடித்து நிற்போம், அது வேற விஷயம். எப்போதும் தாக்குப்பிடித்து நிற்போம். இந்த களத்தில் எந்த காலத்திலும் சமரசமாக கருத்தியல் ரீதியாக நாடாளுமன்றத்துக்கு போக முடியல பரவாயில்ல, சட்டமன்றத்துக்கு போக முடியல பரவாயில்ல, பதவியே தேவையில்லை என்ற நிலை வந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கர் பாதையிலிருந்து தன்னை பெரியார் பாதையிலிருந்து ஒரு கூட நடுவ மாற்றப்பட்டார். முதல் கோரிக்கை, இந்த சாதி வெறியர்களையும் மத வெறியர்களையும் கண்காணிக்கும். அவங்களை ட்ரேஸ், அவங்க பேச்சை கண்காணிக்கும், அவங்க செயற்குழு கூட்டங்களை கண்காணிக்கும், அவங்க தீர்மானங்களை கண்காணிக்கும், அவங்களுடைய கான்டாக்ட்ஸை கண்காணிக்கணும். தொடர்புகள் அதுக்கு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் வேண்டும். இது என்னுடைய தெளிவான முதல் வேண்டும். இரண்டாவது,
10 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை கிடைத்தவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யக்கூடிய வகையில அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு தலித் மற்றும் இஸ்லாமியர் என்று இந்த தலைப்பை போட்டிருந்தாலும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து களப்பணி ஆற்றோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அன்பு சகோதரர் முகமது யூசுப் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி மாண்புமிகு அமைச்சர் அவர்களை ஒரு நிறைவாக பேசி நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.